إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني فصل الخطاب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني تأويل كتابك وفقه سنة نبيك محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, உலமாக்களே, நீண்ட நேரமாக இந்த சபையில் தொடர்ந்து அமர்ந்து மார்க்க கல்வியை அறிஞர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே, பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த சபையில் நானும் கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தினான். எப்படியாவது முன்பே வந்துவிட வேண்டும் என்று கிளம்பினோம். ஆனால் வழக்கத்தை போன்று நமது மெட்ராஸ் மாநகரத்தினுடைய டிராஃபிக்கை மறந்து விடுகிறோம். நுங்கம்பாக்கத்திலிருந்து இங்கு வந்து சேருவதற்கு 2 மணி நேரம் ஆகிவிட்டது. ஹைர், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நேர்வழி பெற்றவர்கள் யார், நேர்வழி உடையவர்கள் யார் என்பதாக தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை நாம் பேசுவதற்கு முன்பாக நேர்வழி என்றால் என்ன, நேர்வழியின் அவசியம் ஏன், நேர்வழி நமக்கு ஏன் தேவை என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். அப்படி அவன் இழப்பானே ஆனால் அவனுடைய முடிவு மரணம்தான் என்று இருந்தால், மரணம் அது கண்டிப்பாக எல்லோருக்கும் வரக்கூடியது. அல்லாஹு தஆலா மரணத்தை நமது தலையில் விதியாக எழுதிவிட்டான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இந்த பூமியில் பிறந்த எந்த ஆன்மாவும் மரணிக்காமல் இருக்க முடியாது. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாருக்கும், இந்த பூமியில் பிறந்த, இந்த பூமியில் இருக்கின்ற எல்லோருக்கும் அழிவு நிச்சயம். வெறும் மலைகள், அதற்கும் அழிவு நிச்சயம். يسألونك عن الجبال فقل ينسفها ربي نسفا فيذرها قاعا صفصفا لا ترى فيها عوجا ولا أمتا. பிரம்மாண்டமான மலைகள் சுக்குநூறாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். சமபூமியாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة وانشقت السماء
இந்த பூமியை அப்படியே பெயர்க்கப்பட்டு மலையும் பூமியும் ஒரே அடி, அவ்வளவுதான். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, சுக்குநூறாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். யாரும் இந்த பூமியில் நிலைத்திருக்க முடியாது. அல் பகா லில்லாஹி வஹ்தஹ், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹ், அல்லாஹ் ஒருவனுடைய திருமுகத்தை தவிர எல்லாம் அழியக்கூடியது. ஆக சகோதரர்களே, மௌத் ஒரு பெரிய விஷயம் அல்ல. காசாவிலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுபவர்களை நீங்கள் செத்து போனவர்களாக எண்ணிவிடாதீர்கள். பல் ஹும் அஹ்யா, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். ஒரு மூமினுக்கு மரணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அன்பளிப்பு. அன்பானவர்களே, ஒவ்வொரு நொடியிலும் நாம் மரணத்தை சந்தித்துக் கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், இருக்க வேண்டும். அவன்தான் மூமின். மரணத்தை பார்த்து பயப்படக்கூடியவன் மூமினாக இருக்க முடியாது. மௌத்தை வெறுப்பவன் மூமினாக இருக்க முடியாது. மரணம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் வந்துவிட்டால் அந்த மரணத்தை வரவேற்பவன் தான் முஃமின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப புத்திசாலி, நமது தாய், நமது பிரியத்திற்குரிய தாய், நமது பிரியத்திற்குரிய நபியினுடைய பிரியத்திற்குரிய மனைவி, ஈமானில் சித்தீகா, மிகவும் உண்மையாளர் என்று போற்றப்பட்டவர், சித்தீக் என்று போற்றப்பட்டவருடைய மகள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹுவை கொண்டு பொருந்தி கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய பெண்களையும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் அவர்களுடைய வழியிலே அல்லாஹு தஆலா நடத்துவானாக. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. அல்லாஹ்வை சந்திப்பதை ஒருவன் விரும்பினால் அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புகிறான். நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அர்ஷுடைய இறைவன் உன்னை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வின் சந்திப்பை ஒருவன் வெறுத்தால் அல்லாஹ்வும் அவனது சந்திப்பை வெறுக்கிறான். உடனே ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாங்க நம்ம அம்மா, யா ரசூலல்லாஹ், அப்ப எல்லாரும் மரணத்தை விரும்பணும், மரணிக்கணும் மரணிக்கணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? யாருக்கு ரசூலுல்லாஹ் மரணம் பிடிக்கும்? சும்மா இருக்கும்போது மௌத்தா போனது யாராவது துஆ செய்வோமா? அப்படியா சொல்ல வரீங்க யா ரசூலல்லாஹ்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ், ஹதீஸுக்கு விளக்கம் சஹாபாக்களின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு விடும். நமக்கு புரியாத, விளங்காத, தெரியாத, கருத்தை உணர முடியாத ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால் அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹு தஆலா சஹாபாக்களை கொண்டு பூர்த்தி செய்வான். எனவேதான் மன்ஹஜு ஸலஃப் வேண்டும், எனவேதான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். குர்ஆனில் இருந்து ஹதீஸை பிரிக்க முடியாதது போன்று யார் குர்ஆனில் இருந்து ஹதீஸை பிரிப்பானோ அவன் வழிகேடனாக இருப்பதை போன்று ஹதீஸில் இருந்து சஹாபாக்களின் செயல்களை பிரிக்க முடியாது. பிரிப்பவன் வழிகேடன், இஸ்லாமை விட்டு வெளியே சென்று விடுவான். அவன் என்னத்தான் குர்ஆனை புடிச்சுக்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் ராத்திரியும் ஓதுனாலும் சரி, படிச்சாலும் சரி, அவன் இஸ்லாமில் இருக்க மாட்டான். ஓடிவிடுவான், ஓடிவிடுவான், விலகி விடுவான். பாம்பு தனது சட்டையை கழட்டுவது போன்று இஸ்லாமில் இருந்து அவன் வெளியேறி விடுவான். அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அதுல என்ன சொல்றோம்?
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நமக்கு கல்வியினுடைய தேடல் இருக்கா? முதல்ல நான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இறுதியிலும் அதை சொல்ல நினைத்திருக்கிறேன், இப்போதும் அதை சொல்கிறேன். நீங்கள் இங்கு கூட்டமாக அமர்ந்து சில மணி நேரங்கள், என் சகோதரிகளே தாய்மார்களே உங்களுக்கும் தான், சில மணி நேரங்கள் பயான் கேட்பதால் மார்க்கம் வந்து விடாது. மார்க்கத்தின் ஆசை கொஞ்சம் வரலாம். சில மணி நேரங்கள் பயானிலே உட்கார்ந்து விடுவதால் மார்க்கத்தில் நாம் முழுமை பெற முடியாது. எதுவரை அந்த மார்க்கத்தினுடைய ஆதாரமாகிய குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை தேட மாட்டோமோ, அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், ஓட வேண்டும். வேலையை முடிச்சிட்டு வந்த உடனேயே உங்களுடைய அழுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டுனீங்களா, ஒழு செஞ்சீங்களா, தொழுதீங்களா, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தீங்களா, பசிக்கு ஏதாவது சாப்பிட்டீங்களா, பிறகு என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை திறந்து உட்கார்ந்து விடுங்கள், ஹதீஸை திறந்து உட்கார்ந்து விடுங்கள். உங்களுக்கு படிக்க தெரியவில்லையா? படித்தால் புரியவில்லையா? அர்-ராசிகூன ஃபில் இல்ம், கல்வியிலே உறுதியானவர்களுடைய அந்த லிஸ்டை எடுத்துக்கொண்டு அவர்களின் ஆதாரபூர்வமான கல்வி வகுப்புகளை உட்கார்ந்து கேளுங்கள். அதிலே உங்களுடைய மனதை பறிகொடுங்கள். கல்வி கல்வி இல்ம், குர்ஆனுடைய இல்ம். இந்த அருமை தெரியவில்லை நமது உம்மத்திற்கு, அருமை தெரியவில்லை. இமாம் ஷுஅபாவிடத்திலே கேளுங்கள், நான் மக்காவிலிருந்து ஈராக்குக்கு வந்தேன், ஒரு ஹதீஸை தேடியவனாக நடந்தேன். மக்காவிலிருந்து பகதாதுக்கு ஈராக்குக்கு வந்தேன், ஒரு ஹதீஸை தேடியவனாக. இமாம் புகாரி இடத்திலே கேளுங்கள், இமாம் முஸ்லிம் இடத்திலே கேளுங்கள், ஹதீஸ் கலையின் அந்த அறிஞர்களிடத்திலே கேளுங்கள், ஒரு ஹதீஸினுடைய மதிப்பு என்ன என்று. நமக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? காசு, துட்டு, எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு, பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். வேலை கிடைச்சிட்டு படி 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 படி, படிச்சியா? வேலை கிடைச்சிட்டா? வேலை கிடைச்சிட்டா? என்ன சம்பளம், என்ன சம்பளம்? ஏன் இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறியா? வேற கம்பெனிக்கு மாறலையா? இவனுக்கு இம்ப்ளிமெண்ட் கிடைக்கலையா? அது கிடைக்கலையா? இது கிடைக்கலையா? வெளிநாடு போலையா? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுவிட்டு நீ போய் அங்க பக்கீர்சாவா பரித எத்தியமா அங்க கிடைக்கலையா? என்னடா வாழ்க்கை இது? எப்ப பார்த்தாலும் காசு காசு, பணம் பணம், மண்டையில ஏறி இருக்கு. நாசமாக போகட்டும் காசின் அடிமை, திர்ஹத்தின் அடிமை, தீனாரின் அடிமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த உம்மத்துடைய அழிவே இந்த துன்யாவின் மீது முஹப்பத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர், உங்கள் மீது வறுமையை பற்றி எனக்கு பயமில்லை. நீங்கள் ஏழையாக இருப்பதால் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. வலாக்கின் அக்ஷா அன் துப்ஸத அலைக்குமுத் துன்யா ஃபதுனாஃபிஸு ஃபீஹா கமா தனாஃபஸ மன் கான கப்லக்கும் ஃபதுஹ்லிகக்கும் கமா அஹ்லகத்ஹும். இந்த துன்யா உங்களுக்கு விரிக்கப்பட்டுவிடும், விசாலமாக்கப்பட்டுவிடும், இதிலே போட்டி போடுவீர்கள். இந்த துன்யா முன்னோர்களை அழித்தது போன்று உங்களை அழிக்காமல் விடாது. ஹுப்பு துன்யா, ஹுப்பு துன்யா. அல்லாஹ்வின் அடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மௌத்துக்கு துஆ செய்யணுமா? யா ரசூலல்லாஹ், மௌத்தா போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? சொன்னார்கள், ஆயிஷா, அப்படி அல்ல பொருள், அப்படி அல்ல விளக்கம். என்றாலும் ஒரு மனிதனுடைய, கவனிங்க, ஒரு மனிதனுடைய மரண நேரம் வந்து விடும்போது, சக்கராத், படுத்த படுக்கை ஆயிடுறான், இப்ப அடுத்து மரணம் தான். இந்த நேரத்தில் என்னை எந்த ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சாவது பொழைக்க வைங்க. எப்படி மனுஷன், எப்படி எந்த ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு என்ன பொழைக்க வைங்க. எங்க அப்பாவை
என்ன செலவானாலும் சரி, எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி. இதுதான் அல்லாஹ்வை சந்திக்க பிரியமில்லை. அங்க போய் அந்த ஐசியூல அனாதையா மௌத்தா போய் 2 நாள் ஆகி, மௌத்தா போய் 1 நாள் ஆகி, எவ்வளவு சார்ஜ் பண்ண முடியுமோ சார்ஜ் பண்ணி, சக்கராத்து நேரத்தில் களிமா சொல்லி கொடுக்கிறதுக்கு கூட பக்கத்தில் ஆளுங்களை விடாம, யஹூதி நஸ்ரானி காஃபிர் மஜூசி முஷ்ரிக்கெல்லாம் முன்னாடி இருக்க, இவன் தேடுறான் உறவுகள் யாராவது இருப்பார்களா வசியத்து செய்வதற்கு. என் மனைவியை பார்க்க முடியுமா, அவளுக்கு நான் ஏதாவது சொல்வதற்கு? எனது பிள்ளைகளை பார்க்க முடியுமா, அவளுக்கு நான் ஏதாவது, அவர்களுக்கு நான் ஏதாவது உபதேசம் செய்வதற்கு? எவனையுமே காட்ட மாட்டானோ இந்த காஃபிருங்க முஷ்ரிக்குங்க. ஏன்? அவர்களது கொள்கை அப்படி. அவர்கள் இந்த தீனுக்கு எதிரிகள், இந்த கலிமாவுக்கு எதிரிகள் அவர்கள். அந்த முஸ்லிமை தவிக்க தவிக்க சாவ வைப்பானோ, ஒரு வசியத்து சொல்லிக் கொடுக்க மாட்டானோ. அழைத்தாலும் அழைப்பி அவர்கள் தட்டி விடுவார்கள், பறித்து விடுவார்கள். சாவடிச்சு பல மணி நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது நான் பெருசனால சொல்றேன், மார்க்க அறிஞர்கள்ட்ட நீங்க கேட்டுக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஐசியூல வைக்காதீங்க. உறவுகளை அழைத்து வந்து விடுங்கள், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள், தௌபா இஸ்திக்பாரை சொல்லிக் கொடுங்கள், அவர்களது வசியத்தை கேளுங்கள். வாழ்ந்தது போதும், அல்லாஹ்விடம் செல்வதற்குரிய அந்த தயாரிப்பை, அந்த கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அந்த ஆசையை உண்டாக்குங்கள். ஆஸ்பத்திரிக்கு 10 லட்சம் செலவு பண்றதுக்கு, 20 லட்சம் செலவு பண்றதுக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசியா கொரோனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 75 லட்சம் ரூபாய் பில் பண்ணாங்க. 75 lakhs ஒரே பில். ஆஸ்பத்திரியில வச்சு 2 மாசம் கோமால வச்சு சீன் காட்டி கடைசியில் ஜனாதாவை கொடுத்தாங்க. 75 லட்சம் ரூபாய். விஷயத்துக்கு வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அதுவல்ல, அந்த நேரம் வந்துவிடும் அல்லவா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். சொன்னார்கள், சஹாபாக்கள் எல்லாம், மருத்துவரை நாங்கள் அழைத்து வரட்டுமா என்று. யாரை? யார்கிட்ட? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது மருத்துவரை நான் அழைத்து வரட்டுமா என்று சொன்னார்கள். நான் மருத்துவரிடத்திலே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். அந்த தபீபி எனது நிலையை நன்கு அறிந்தவர் என்று. யாரை சொன்னார்கள்? யாரை? அல்லாஹ்வை, ரப்புல் ஆலமீனை. அன்பானவர்களே, எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மௌத் நிச்சயிக்கப்பட்டது. மௌத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள். மரணத்தை பார்த்து ஓடக்கூடிய கூட்டம் அல்ல முஸ்லிம்களின் கூட்டம். இஸ்ரவேலர்கள் தான் மௌத்தை பார்த்து ஓடினார்கள். அலம் தர இலல்லதீன خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت. மௌத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடிய கூட்டம் இந்த இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அல்ல. யார் அல்ல? மூமின்கள் மௌத்தை பார்த்து ஓட மாட்டார்கள், மௌத்தை வரவேற்பவர்கள் மூமின்கள். அல்லாஹ் கேட்கிறான், மௌத்தை பயந்து ஓடினார்களே இஸ்ரவேலர்களில் அந்த ஒரு கூட்டம், நபியே நீங்கள் அவர்களை பார்த்தீர்களா? அந்த கேவலமானவர்களை பார்த்தீர்களா? அந்த வீரர்களை நீங்கள் பார்த்தீர்களா? யவது அஹதுஹும் அய்யுஅம்மர அல்ஃப ஸனா வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாப். யஹூதி அவனுடைய ஆசை என்ன? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? 1000 வருஷம் துன்யால வாழணும்னு ஆசைப்படுவானாம். அல்லாஹ் சொல்கிறான், அவன் 1000 என்ன அதற்கு மேல் வாழ்ந்தாலும் சரி, அவனை அது நரகத்தில் இருந்து பாதுகாக்காது. மூமின்கள் யார் தெரியுமா? ஒரு ஊரிலே காலரா பரவி விட்டது என்று தெரிந்தால் அந்த ஊரை விட்டு ஓட மாட்டார்கள். அந்த ஊரை விட்டு, ஷாம் தேசத்திலே 10,000 சஹாபாக்கள், 10,000 சஹாபாக்கள் காலரா நோயிலே ஒருவர் பின் ஒருவராக
ஜனாசா தொழுகை நடத்தக்கூடியவருடைய ஜனாசா அசரிலே வருகிறது ஜனாசாவாக. அப்போது நடத்தியவருடைய ஜனாசா மகரிபிலே ஜனாசாவாக வருகிறது. மூமின்கள் யார்? மூமின்கள், மௌத்தை வரவேற்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரிலே ஆலோசனை கேட்கிறார்கள். என்ன ஆலோசனை? எதற்காக பத்ர் போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினார்கள்? எதற்காக? நம்ம ஏதாவது பேசுங்க. எஸ், வியாபார கூட்டத்தை தேடி புறப்பட்டார்கள். அதுவோ தப்பித்து விட்டது. இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். யாரிடத்திலே? அபூ ஜஹலுடைய படையிடத்திலே 1000 வீரர்களோடு. அந்த கொடுங்கோலன் சண்டாள பாவி இன்றைய வக்கிர புத்தி கொண்ட இஸ்லாமை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாம் ஓங்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய உலக தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடி அந்த அபூ ஜஹல், அபூ லஹப் 1000 பேர் சரியான வீரர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வந்தார். சரியான ஆயுதங்களோடு, அத்தனை படைபலத்தோடு மாட்டிக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனைக்கு மேல ஆலோசனை கேட்கிறாங்க. அன்சாரிகள் எழுந்து முஹாஜிர்கள் எழுந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? மூசாவுடைய கௌம் சொன்னார்களே, இذهب انت وربك فقاتلا انا هنا قاعدون. மூசாவே, நீ உனது ரப்பும் செல்லுங்கள், நீங்கள் சண்டையிடுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வந்து விடுவோம் என்று சொன்னார்களே, அவர்களை போன்று சொல்வோமா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் வருவோம் என்று திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அன்சாரிகள் எழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கேட்கிறத பார்த்தா நாங்க பதில் சொல்லணும்னு விரும்புற மாதிரி தெரியுது. ஏன்னா அன்சாரிகளோட ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஒப்பந்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வைத்து எங்களை பாதுகாக்க வேண்டும், மதீனாவில் எங்களை வைத்து பாதுகாக்க வேண்டும். வெளியில் வந்து போர் செய்வதற்குரிய ஒப்பந்தம் அங்கே அக்கபாவிலே கொடுக்கப்படவில்லை. சகோதரர்களே, இதுவல்லவா மார்க்கம், மார்க்கத்தின் மீதுள்ள நேசம். நம்மெல்லாம் போலிக்கு கூட தகுதி இல்லைங்க. போலின்னு சொல்றதுக்கு கூட நமக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது. நம்மெல்லாம் சுத்த பெஸ்ட். உங்களை சொல்ல என்ன சொல்றேன்? நமக்கு என்ன ஈமானிய உணர்வு? இந்த மார்க்கத்தை குறித்து நமக்கு என்ன வேகம் இருக்கிறது? ஈமானிய உணர்வு இருக்கிறதா? சகோதரத்துவ உணர்வு இருக்கிறதா? முஸ்லிம் இஸ்லாம் என்ற உணர்வு இருக்கிறதா? செத்து போய்விட்டோம். சாவதற்கு முன்பே செத்து போய்விட்டோம். நம்முடைய ஜனாசாக்கள் எல்லாம் எப்போது அடக்கம் செய்யப்பட்டு விட்டன. வெறும் மையத்துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்சாரி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களை நோக்கியா கேள்வி கேட்கிறீர்கள்? நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு கடலிலே மூழ்க சொன்னால் நாங்கள் மூழ்குவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை அழைத்துக் கொண்டு மலை உச்சியிலிருந்து நாங்கள் விழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விழுவோம். அல்லாஹ்வின் தூதரே, எங்களை அழைத்துக் கொண்டு பர்குல் கிமாத், பத்ர் அல்ல, மக்காவின் அருகில் உள்ள பர்குல் கிமாத் வரை எங்களை அழைத்து சென்றாலும் உங்களுக்காக எதிரிகளை நாங்கள் சந்திப்போம். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை தனியாக நாங்கள் விடமாட்டோம். அதுவல்லவா அங்க ஈமானுடைய உணர்வு, அதுவல்லவா இஸ்லாமிய உணர்வு. அன்சாரிகள் வருகிறார்கள். அக்கபா ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு தல்பியா ஓதிக்கிட்டு இந்த பக்கம் தல்பியா ஓதுறாங்க, அந்த பக்கம் பேசுறாங்க. என்ன நம்ம பேசிக்கிற மாதிரியா? வீட்டுக்கு செல்ஃபி அனுப்பிட்டியா? லைவ் போட்டு மக்களுக்கு காட்டினியா? நம்மள மாதிரியா பேசிக்கிட்டாங்க? என்ன தெரியுமா பேசிக்கொண்டார்கள்?
நாம் எதுவரை அல்லாஹ்வின் தூதரை மக்கா நகரத்திலே விட்டு வைத்திருப்போம், அந்த காபிர்களுக்கு மத்தியிலே நபி அடிக்கப்படுகிறார், நபி ஏசப்படுகிறார். மதீனாவிலே நாம் நிம்மதியாக இருக்க அந்த மக்காவின் வீதிகளிலே பள்ளத்தாக்குகளிலே நம்முடைய நபிக்கு அடி விழுகிறது, நம்முடைய நபி ஏசப்படுகிறார். எப்படியாவது அந்த நபியை நம்மோடு அழைத்து வருவோம். இதுவல்லவா அந்த அன்சாரிகளுடைய பேச்சாக இருந்தது. அல்லாஹ் ஏன் அவர்களை ஏற்றுக்கொண்டான்? வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. யாரை புகழ்கிறான்? அன்சாரிகளை அல்லாஹ் புகழ்கிறான். சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த மௌத் இருக்கிறதே, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மௌத் என்ன? மூமினை பொறுத்தவரை ஆகிரத்தை நம்பிக்கை கொண்டவன் தான் மூமின், மறுமையை நம்பிக்கை கொண்டவன் தான் மூமின். வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். இப்னு உமர் சொன்னார்கள், இதா அஸ்பஹ்த ஃபலா தன்தظிரில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தன்தظிரிஸ் ஸபாஹ். காலையில் நீ இருந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலை பொழுதை நீ அடைவாய் என்று எதிர்பார்க்காதே. மாலை பொழுதிலே நீ இருந்தால் காலை பொழுதை அடைவாய் என்று எதிர்பார்க்காதே, அவன்தான் முஃமின். அலி அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு வ கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, சொன்னார்கள், இர்தஹலத்தி துன்யா முத்பிரா. இந்த துன்யா ஓடிக்கொண்டே இருக்கிறது பின்னோக்கி, இந்த துன்யா பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை பிடிக்க முடியாது, நீங்கள் அதை பிடித்து அடைக்க முடியாது. ஒரு தகலத்தில் ஆகிரத்து முக்பிலா, உங்களை நோக்கி மறுமை ஓடி வருகிறது, உங்களை நோக்கி மறுமை ஓடி வருகிறது. அதற்கு பிறகு ஃபலி குல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். துன்யாவுக்கும் துன்யா பெற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள், ஆகிரத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. நீங்கள் ஆகிரத்துடைய பிள்ளைகளாக இருங்கள், துன்யாவின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மரணம்தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த மரணத்திலே ஹிதாயத் இல்லை என்றால் கதி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒருவன் ஹிதாயத் பெற்றவனாக மரணிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் வழிகாட்டலை பெற்றவனாக மரணிக்கவில்லை என்றால், இடையிலே ஒன்றை சொன்னேன், கல்வியை தேடுங்கள் என்று. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அல்லாஹ்வுடைய அந்த நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ, தஃப்சீரை படியுங்கள் என்று சொன்னேன். அந்த அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேர்வழிக்கு எங்களை நேர்வழி காட்டு. எது நேர்வழி? சஹாபாக்களுடைய பாதை என்று அதற்கு 3 விளக்கங்களிலே ஒரு விளக்கமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். ஒரு விளக்கம் என்ன? நேரான பாதை என்பது இஸ்லாம். இன்னொரு விளக்கம் என்ன? நேரான பாதை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னah. இன்னொரு விளக்கம் என்ன? நேரான பாதை என்பது சஹாபாக்களுடைய வழி. நேரான பாதை என்பது சஹாபாக்களுடைய வழி. சஹாபாக்களிலே தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். ஆனால் வழிகெட்டவர்கள் யாரும் சஹாபாக்களிலே இருக்கவில்லை. பாவம் என்பது வேறு, இந்த நேரான பாதையை விட்டு வழி கெடுவது என்பது வேறு. அந்த சஹாபாக்களில் எந்த வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு சென்றார்களோ அதிலிருந்து அவர்கள் வழி தவறவில்லை, அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் மாறவில்லை.
அந்த ஈமானில் இருந்து அவர்கள் மாறவில்லை. யார் சஹாபாக்களை வழிகட்டவன் என்று சொல்கிறார்களோ, வழி தவறியவர்கள் என்று சொல்கிறார்களோ, அவர்கள்தான் வழிகட்டவர்கள், வழி தவறியவர்கள். ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கேரண்டி, அவர்கள் வாக்கை உண்மைப்படுத்தியவர்கள். உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். அவர்கள்தான் உண்மையாளர்கள், அவர்கள்தான் தக்வா உள்ளவர்கள். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வசனமும் அந்த தோழர்களை புகழ்கிறது. அவர்களை புகழ்வதில் அல்லாஹ் பெருமைப்படுகிறான். யாரை புகழ்வதில்? சஹாபாக்களை புகழ்வதில் அல்லாஹ் பெருமைப்படுகிறான். அந்த புகழ் அவனுடைய தொழுகையிலே ஓதப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. الله أكبر. வகை வகையாக அல்லாஹ் புகழ்கிறான். அவர்களை பல வர்ணிப்புகளை கொண்டு அல்லாஹ் புகழ்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேர்வழி, இந்த நேர்வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு சென்றார்களோ, அந்த நேர்வழிதான் மௌத்துக்கு பிறகுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான வெற்றி, சக்சஸ். கபருடைய வாழ்க்கை, பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை, பிறகு அவனுடைய செயலேடுகள் வலது கரத்திலா இடது கரத்திலா, பிறகு சிராத் பாலம் இருக்கிறது, அதை கடக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், சொர்க்கம் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே லைசன்ஸ் தான், இதுக்கெல்லாம் ஒரே விசா தான். இதுல எல்லாவற்றிலும் நீங்கள் இலகுவாக கடப்பதற்கு, நம்ம தமிழ்ல ஜவாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், ஒரே கடவுச்சீட்டு தான் இந்த ஹிதாயத், நேர்வழி. ஒரு மனிதனுடைய அக்கீதாவிலே அவனுக்கு நேர்வழி வேண்டும். ஒரு மனிதனுடைய இபாதத்திலே அவனுக்கு நேர்வழி வேண்டும். ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவனுக்கு ஹிதாயத்து வேண்டும். ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலே அவனுக்கு ஹிதாயத்து வேண்டும். ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி என்ற வட்டத்திற்குள் வர வேண்டும். அல்லாஹு தஆலா அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வர்ணிக்கிறான்? ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنْزِلَ إِلَيْكَ وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ. பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அல்லாஹு அக்பர். இங்கே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் துஆ செய்தோம். என்ன துஆ செய்தோம்? என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எத்தனை கருத்துக்களை தெரியுமா அங்கே அறிஞர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். படியுங்கள், படியுங்கள். குர்ஆனை படிப்பது, அதனுடைய விளக்கத்தை படிப்பது நம்முடைய ஆன்மாவுக்கான உணவு சகோதரர்களே, நம்முடைய ஆன்மாவுக்கான உயிர் அந்த இல்ம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ரூஹ் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கான ரூஹ், உயிர். இது ஒளி, பிரகாசம்.
இருளடைந்த உள்ளத்தை, காய்ந்து போன உள்ளத்தை, இருள்களால் சூழ்ந்த உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடிய வேதம் இந்த குர்ஆன். அல்லாஹ் அக்பர். நேற்று யதார்த்தமாக இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக, அவர்களது கபரை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. இமாம் ஷாத்திபி அவர்களை பற்றி படிக்க ஒரு ஆசை ஏற்பட்டது. பார்த்தால் சகோதரர்களே, சுப்ஹான் அல்லாஹ், சிறு வயதிலேயே கண் பார்வை இழந்தவர். கஃபீஃப், இமாம் ஷாத்திபி கஃபீஃப், கண் பார்வை இழந்தவர் குழந்தையாக இருக்கும் போது. ஆனால் கல்வியாளர்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய தஜ்வீதுடைய கிராத்துடைய இல்மை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இமாம் ஷாத்திபி உடைய கல்வி இல்லாமல் நீங்கள் பெற முடியாது. கண் தெரியாதவர். அதுபோன்று அகீதாவிலே அவருக்கு பல நூல்கள், ஃபிக்ஹிலே அவருடைய கல்வி ஞானம், எப்பேற்பட்ட அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அதுபோன்றுதான் அநேகமாக தாபிஈன்களிலே அத்தா இப்னு அபி ரபாஹ், கண் தெரியாதவர். மன்னர்கள் எல்லாம் அவருக்கு முன்னால் மண்டியிட்டு அமருவார்கள். சகோதரர்களே, உண்மையான கண் பார்வை எது? குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம், குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம். நமது சமகாலத்திலே வாழ்ந்து இறந்தார்களே அல்லாமா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண் தெரியாதவர். யோசித்து பாருங்கள், இன்று நாம் இந்த கண்களை கொண்டு என்ன செய்கிறோம்? அரபு நாட்டிலே கண் தெரியாத ஒரு மாணவன் குர்ஆனை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, உனக்கு கண் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, பார்வை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? அவன் சொல்கிறான், ஆம் ஆசைப்படுகிறேன். அவன் சொல்கிறான், கேட்கப்படுகிறது மீண்டும், எதற்காக நீ ஆசைப்படுகிறாய் பார்வையை? எதற்காக? புரியுதா? என்னோட கேட்கிறீங்களா? தொடர்ந்து வரீங்களா? என்ன கேட்கிறார்? கேள்வி கேட்கிறவரு, கண் பார்வை வேண்டும் என்று எதற்காக நீ ஆசைப்படுகிறாய்? அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களின் குழந்தைகளை போன்று இன்றும் ஈமான் உள்ள குழந்தைகள் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அதன் பொருட்டால் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் சாவடித்திருப்பான் நம்மை எல்லாம். அந்த பையன் எனது தாயை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எனது தந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கண்கவரும் இந்த காட்சிகளை உலகத்தின் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கண்ணுள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? குர்ஆன் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். என்ன சொல்கிறான்? என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய கலாம் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும், அதற்காக எனக்கு கண் வேண்டும் என்று சொன்னான். இந்த கண்கள் கிடைத்தும் அந்த குர்ஆனை ஓதாதவர்கள், படிக்காதவர்கள். ஒரு முறை ஜின்களுக்கு குர்ஆன் ஓதப்பட்டது. அந்த ஜின்கள் சொன்னார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, இவ்வளவு ஆச்சரியமான ஒரு புத்தகமா, நாங்கள் அந்த புத்தகத்தை அல்லவா செவியுற்றோம், நாங்கள் உடனே ஈமான் கொண்டோம் என்று. ஒரு முறை குர்ஆன் ஓதி காட்டப்பட்ட போது அத்தனை ஆயிரக்கணக்கான ஜின்கள் இஸ்லாமை ஏற்றார்கள் என்றால், எத்தனை முறை குர்ஆனை ஓதியும் ஹிதாயத்திற்கு உரிய வாசலை இன்னும் நாம் திறந்து பார்க்கவில்லை என்றால் நம்மை விட துர்பாக்கியவான்கள் யார் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹிதாயத் உங்களுக்கு வேண்டுமா, நேர்வழி உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ கேட்டாய் அல்லவா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இதோ உனக்கு ஹிதாயத். யார் ஹிதாயத் பெற்றவர்கள்? அல்லாஹ் சொல்லிக்கிறான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதா, சந்தேகமில்லாத இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட, யாராலும் மாற்ற முடியாத, எந்த கைகளும் விளையாட முடியாத, யாராலும் இதில் எந்த விதமான குழப்பங்களையும் உண்டு பண்ண முடியாத
இந்த வேதம் இருக்கிறதே இது உனக்கு நேர் வழி காட்டும். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى. இதுதான் நேர் வழி. இது முழுக்க முழுக்க நேர் வழி. யாருக்கு? லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வா, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வா. இன்று யஹூதி மீது பயம், நஸ்ரானி மீது பயம், போலீஸ்காரர்கள் மீது பயம், ராணுவத்தின் மீது பயம், எல்லார் மீதும் பயம் இருக்கிறது. பாம்பு தேலை பார்த்து பயப்படுற மாதிரி, பாம்பு தேலை பார்த்து பயப்படுற மாதிரி அது பயப்படலாம். பாம்பு தேலை பார்த்து பயப்படலாம். மூசா நபியே பயந்தாங்க. யாரை பார்த்து? பாம்பை பார்த்து மூசா நபியே ஓடிவிட்டாங்க. அது தப்பு கிடையாது. எதிரியை பார்த்து பயப்படுவது தவறு. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் எதிரியை தனது செருப்புக்கு சமமாக மதிப்பான். அல்லாஹ்வின் எதிரி அவன் யாராக இருந்தாலும் சரி, எத்தகைய படைபலம் உடையவனாக இருந்தாலும் சரி, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். மா வன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு உலகத்தின் பயத்தை வெல்லக்கூடியவன். அல்லாஹ் சொல்லி காடு, ஹுவல்லதி அய்யதகும் பினஸ்ரி. அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு நம்மை பலப்படுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதா லில் முத்தகின். தக்வா, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வா. யாருடைய பயத்தை? உங்களது பிள்ளைகளுக்கு, என் அன்பு தாய்மார்களே, என் சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்களது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தக்வாவை சொல்லிக் கொடுங்கள். அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்கள் ஊட்டுங்கள். நம்ம என்ன செய்யறோம்? நல்லா துண்ணு 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 துண்ணு, எப்ப பார்த்தாலும் தின்னு. மெனிச்சு போயிட்டியே, ஸ்கூலுக்கு போகணும், சாப்பிடு, தின்னு. ஸ்கூல் போயிட்டு வந்தவன, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியே, தின்னு. தூங்குறதுக்கு முன்னாடி தின்னு, தூங்கி எந்திரிச்சவன தின்னு. எதைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதனால பிள்ளைங்கள் எல்லாம் பட்டினி போடுங்கன்னு அஜர்த்து சொன்னாருன்னு சொல்லி ஏதாச்சும் எனக்கு பிரச்சனை ஆக்கி விட்டுறாதீங்க. அது நோக்கமல்ல. எனக்கு பிள்ளைகளை பட்டினி போட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியா சாப்பிடு, சாப்பிட்டியா சாப்பிடு, சாப்பிட்டியா சாப்பிடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய அன்பை கொடுத்து, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்து வளர்க்கப்பட்டார்கள். அப்துல் ரஹ்மானை சுற்றி இருந்த 2 சிறுவர்கள் கேட்கிறார்கள், சச்சா எனக்கு கொஞ்சம் அபூ ஜஹலை காட்ட முடியுமான்னு சொல்லி. என்ன கேட்டார்கள்? சச்சா, எப்பேற்பட்ட சிந்தனை பாருங்கள், எங்கோ சென்று விட்டார்கள் பாருங்கள். 2 சின்ன பசங்க, சச்சா அபூ ஜஹலை பார்க்கணுமே. ஏன்பா உங்களுக்கு அபூ ஜஹல்? இவர் அப்துல் ரஹ்மான் ரைட்ல பாக்குறாரு, லெப்ட்ல பாக்குறாரு. என்னடா 2 பொடி பசங்க நிக்கிறானுல, யாராவது 2 வலிமையான வீரர்கள், ஹம்சா மாதிரி, உமர் மாதிரி 2 பேர் நின்னா நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குன்னு பார்த்தா 2 பொடி பசங்க நிக்கிறானுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 2 பொடி பசங்க கேட்கிற கேள்விதான் ஓவரா இருக்கு. எப்படி? அபூ ஜஹலை பார்க்கணுமா? என்னப்பா செய்வீங்க அபூ ஜஹலை பார்த்தா? சச்சா, நாங்க கேள்விப்பட்ட அன்சாரிகள், அவர்கள் அன்சாரிகள். அல்லாஹ் அக்பர். எனவேதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் எல்லாம் என்னுடைய வெளி ஆடையாக இருந்தால் அன்சாரிகள் என்னுடைய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய உள்ளாடை என்று சொன்னார்கள். லவ் சலக்கன் நாஸ் வாதியன் வசலக்கத்தில் அன்சார் வாதியன் லசலத்து வாதியல் அன்சார். மக்கள் எல்லாம் ஒரு பள்ளத்தாக்கிலே சென்றால், ஒரு வழியிலே சென்றால், அன்சாரிகள் ஒரு வழியிலே சென்றால் நான் அன்சாரிகளுடைய வழியிலே செல்வேன் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் இந்த துன்யாவின் குப்பைகளையும் அள்ளி செல்ல, அன்சாரிகளே நீங்கள் என்னை அள்ளி செல்ல போகிறீர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்தும் மினல் அன்சார். ஹிஜ்ரத் என்ற ஒரு இபாதத் மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் பிறந்திருப்பேன். ஹிஜ்ரத் என்ற
ஒரு சிறப்பு மட்டும் இஸ்லாமில் இல்லாமல் இருந்திருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் பிறந்திருப்பேன். அந்த அளவுக்கு அந்த அன்பை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுத்தவர்கள் அன்சாரிகள். அந்த அன்பை நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு ஊட்டி வளருங்கள். அது ஹிதாயத். நல்ல படி, நல்ல படி, நல்லா டிகிரி வாங்கு, நல்லா சம்பாதிக்கணும். எப்படி என்ன ஊட்டி வளர்க்கப்படுகிறது? நல்ல படி, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல படி, இஸ்லாமுக்கு சேவை செய், உனது சமுதாயத்துக்கு சேவை செய். அதை சொல்லித் தருகிறோமா? என்ன தம்பி, தாய் சொல்லித் தருகிறார், நல்ல படிமா, படித்து இந்த சமுதாயத்திற்கு சேவை செய், உனது இஸ்லாமை பாதுகாக்க உனது உயிரை கொடு, உனது வாழ்க்கையை கொடு, உனது உம்மத்தை பாதுகாக்க நீ உன்னை உருவாக்கி என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எங்கே? இந்த தீனுக்காக நாம் சொல்வதெல்லாம் பொய்யுங்க. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். சொல்றதெல்லாம் பொய். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்னு துணிந்து பொய் சொல்ற கூட்டத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி துணிந்து போய் சொல்றோம், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அல்லாஹ்வே உனக்குன்னு சொல்றோம். பள்ளியை விட்டு வெளியே போயிட்டா நப்சுக்காக வாழ்றோம். மார்க்கத்தை மறந்தாச்சு, மார்க்கத்தை தூக்கி போட்டு மிதிச்சாச்சு, மார்க்க கல்வி போச்சு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் போச்சு, ஹதீஸ் போச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. மண்டையில இந்த துன்யாவை தவிர ஒண்ணுமே கிடையாது. எத்தனை சூரா மனப்பாடம் பண்ண சூரா, எத்தனை சூறாக்கு அர்த்தம் தெரியும்? தொழுகையில ஓதுற துஆவுக்கு அர்த்தம் தெரியுமா? தொழுகையில ஓதுற ஒரு திக்ர், சுப்ஹான ரப்பில் அஸீம், எனது மகத்தான இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். ரப்பி, எனது இறைவா என்று சொல்லும் போது அந்த உரிமை இருக்கிறதா? அந்த சொந்தத்தை கொண்டாடுகிறோமா? அந்த பாசம் இருக்கிறதா? அந்த பயம் இருக்கிறதா? நாம் என்ன ரப்பி என்று சொல்கிறோம்? முட்டாள்கள், மடையர்கள், வீரர்கள் நாம் எல்லாம். அல்லாஹு தஆலா என்னுடைய அடியான் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறான். ஹமிதனி அப்தி, அஸ்னா அலைய அப்தி, மஜ்ஜதனி அப்தி, எனது அடிமை, எனது அடிமை என்று ரப்பு சொல்லி சந்தோஷப்படுகிறான். ரப்பி என்று சொல்லும் போது சந்தோஷமும் வரல, பயமும் வரல, அழுகையும் வரல, கவலையும் வரல, ஒரு உணர்வு வரவில்லை என்றால் நாம் எல்லாம் மையத்துகள். சுப்ஹான ரப்பில் அஸீம், அல்லாஹு அக்பர். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி خلق فسوى. ரப்பு என்று சொல்லும்போது எப்படி தெரியுமா பாசம் பொங்கிக் கொண்டு வர வேண்டும்? எப்படிப்பட்ட பயம் வர வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வு வர வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, லில் முத்தகீன், தக்வா வேண்டும். ஹிதாயத்திற்கு என்ன வேண்டும்? தக்வா. அல்லாஹ்வுடைய பயமும் பாசமும் கலந்ததுதான் தக்வா. எப்படி? பயமும் பாசமும் இருக்க வேண்டும், அச்சமும் ஆதரவும் இருக்க வேண்டும், உரிமையும் வேண்டும். அதே நேரத்தில் தண்டித்து விடுவாயா ரப்பே என்னை? குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளின் தண்டனையை கொண்டு அவன் என்னை தண்டிப்பான் என்பதை நினைத்து நான் பயப்படுகிறேன். யார் சொன்னார்? யாருங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்னை மன்னிப்பான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியானே, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? பாவம் செஞ்சிட்டோங்க, அதுவும் கொஞ்ச நெஞ்ச பாவம் இல்லை, அதுவும் கொஞ்ச நெஞ்ச பாவம் இல்ல, அளவு கடந்து அக்கிரமம் பண்ணியவர்களேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனது ஆன்மாவின் மீது வரம்பு மீறியவர்களே. அல்லாஹு அக்பர். ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு அவன் அநியாயம் இழைக்கவில்லை, நான் அவனுக்கு அநீதி செய்யவில்லை, அவன் அவனுக்குத்தான் அநீதி இழைத்துக் கொண்டான்.
அல்லாஹ் சொல்கிறான், வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசை அடையாதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இப்படி ஒரு ரப்பை தேட முடியுமாங்க? இப்படி ஒரு மஅபூத தேட முடியுமா? சொல்லுங்க. இப்படி ஒரு இறைவனை தேட முடியுமா? அதனாலதான் கேட்கிறா, யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். இவ்வளவு கண்ணியமான சண்டையான தயால குணம் கொண்ட உனது இறைவனை விட்டு நீ எப்படி மயங்கி இருக்கிறாய், எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், எப்படி வழி தவறப்பட்டிருக்கிறாய். எங்கே இவர்கள் திருப்பப்படுகிறார்கள், எப்படி இவர்கள் திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹு தஆலா அவனது தண்டனையை பயப்படவும் சொல்லி இருக்கிறான், அவனது மன்னிப்பை ஆதரவு வையுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறான். இன்னா குன்னா கப்லு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகுன். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகு சொல்வார்கள், உலகத்தில் நரகத்தை பயந்து கொண்டிருந்தோம். ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமும். அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்து அந்த நரகத்தின் விஷ காத்துகளை உடைய நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்தான். நாங்கள் துன்யாவிலே பயந்து கொண்டே இருந்தோம். அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டினான். இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஹிதாயத்து வேண்டுமா? உனக்கு ஹிதாயத்து வேண்டுமா? ஹிதாயத்து இல்லை என்றால் உனது வாழ்க்கை வீண். நீ கட்டிய வீடு, சம்பாதித்த பணம், நீ கட்டிய மனைவி, சொத்து, செல்வம், குடும்பம் எல்லாம் உனக்கு கிடைத்தும் உனது வாழ்க்கை நஷ்டத்திலே உனக்கு ஹிதாயத்து இல்லை என்றால் அந்த ஹிதாயத்து உனக்கு வேண்டுமா? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. தக்வாவை கொண்டு வா, பயத்தை கொண்டு வா, அல்லாஹ்வின் மீது பாசத்தை கொண்டு வா, அல்லாஹ்வின் மீது பயத்தை கொண்டு வா. எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் என்னை விசாரிப்பான், அவனுக்கு முன்னால் நான் நிறுத்தப்பட வேண்டும், அவன் என்னிடத்தில் கேள்வி கேட்பான் என்ற அந்த உணர்வை கொண்டு வா. அலா யظن اولئك انهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நம்மளை தொழுகையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சு, இப்படிதான்டா மறுமையில நிறுத்தப்படுவாய், இப்படிதான் மறுமையில நிறுத்தப்படுவாய், நீ விசாரிக்கப்படுவாய் என்பதை அல்லாஹ் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான். அறிஞர் இப்னுல் கய்யிம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே யார் தொழுகைக்கு முன்னால் தொழுகையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை சரி செய்து கொண்டானோ, நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை அல்லாஹ் அவனுக்கு லேசாக்கி கொடுத்து விடுவான். அல்லாஹு அக்பர். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், தக்வா எப்படி வரும்? தக்வாவை பலப்படுத்தக்கூடியது என்ன? தக்வாவின் ருக்குனுகள் என்ன? தக்வாவின் தூண்கள் என்ன? அல்லதீன யுமினூன பில் கைப். மறைவை நம்புவார்கள். சொர்க்கம் எங்களுக்கு, நாங்கள் இழக்கப் போவது இந்த துன்யாவில் எதுவுமே இல்லை. எங்களை நீங்கள் கொன்றாலும் சரி, எங்களை நாடு துரத்தினாலும் சரி, எங்களது வீடுகள் இடிக்கப்பட்டாலும் சரி, எங்களுக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, ஒரு முஃமின் நஷ்டவாளி அல்ல, ஒரு காஃபிர் வெற்றியாளன் அல்ல. அவன் இந்த உலகத்தையே ஆண்டாலும் சரி, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒரு நல்ல கவனிங்க, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ஒருபோதும் நஷ்டவாளி அல்ல. எழுதி கொள்ளுங்க, புரிஞ்சுச்சா? ஒரு காஃபிர், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன், மறுமையை நம்பாதவன், அவன் ஒருபோதும் வெற்றியாளன் அல்ல. இந்த உலகத்தையே அவன் கட்டி ஆண்டாலும் சரி. இந்த நம்பிக்கை இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படை நம்பிக்கை. அல்லதீன யுமினூன பில் கைப் இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. எங்களுக்கு எது நடந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். எங்களுக்கு எங்க வயிற்று வலியில மூத்தா போனா ஷஹீதுங்க, சொர்க்கங்க. ஒரு பெண் பிரசவ வேதனையிலே வலியிலே மூத்தாகிவிட்டால் அவள் ஒரு ஷஹீத், அவளுக்கு சொர்க்கம். அல்லாஹு அக்பர். ஒருவன் இடிந்து விழுந்து செத்து விட்டால், கடலிலே மூழ்கி செத்து விட்டால், நெருப்பிலே எரிந்து செத்து விட்டால் அவன் ஒரு ஷஹீத், அவனுக்கு சொர்க்கம்.
எப்பேற்பட்ட நற்செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு என்னங்க கவலை இருக்கு? நமக்கு அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய நண்பர்களாக ஆகிவிட்டால் வேற என்னங்க கவலை இருக்கு? அதற்கு கவலைப்படுவோம். எதற்குங்க சொல்லுப்பா தம்பி, தைரியமா சொல்ல. அல்லாஹ்வுடைய நண்பனாக நான் ஆக வேண்டுமே, அல்லாஹ்வுடைய நேசனாக, அல்லாஹ் என்னை நேசிக்கக்கூடியவனாக நான் ஆக வேண்டுமே. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி ஆயிட்டேனா உனக்கு எந்த பயமும் இல்லடா, கவலையும் இல்லடா. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கைபை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். தொழுகை சலா 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 சலா. அல்லாஹு அக்பர். இன்று அந்த தொழுகை பாழாக்கப்பட்டு விட்டது. தொழுகை, உயிரோட்டம் இல்லாத தொழுகை, உணர்வு இல்லாத தொழுகை. நீங்க ராத்திரியில உட்காந்து இஷா தொழுது தூங்கும் போது காலையில சுபுகில் ஜமாத்துல இமாம் என்ன ஓதுனாரு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரலன்னா தொழுகையே இல்லை, தொழுதே கிடையாது. ஞாபகம் வருதா? மகரிபு தொழுதுட்டு வெளியே நின்று என்னங்க இமாம் ஓதுனாருன்னா மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஒரு பள்ளியில தொழுத வெளிநாட்டில் இமாம் அவ்வளவு உருக்கமா ஓதுனாரு. தொழுது முடிச்சு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டார். வர்றவங்கள்ட்ட இமாம் என்னங்க ஓதுனாரு? ஒருத்தர் இங்க பார்க்கறாரு, ஒருத்தர் இங்க பார்க்கறாரு. நல்லா ஓதுனாரு, நல்ல ஓதுனாருப்பா, என்னப்பா ஓதுனாரு? எப்படி இருக்கிறோம் பாருங்கள். தொழுகை என்பது உள்ளம் பறிகொடுக்கப்பட வேண்டிய இடம். எனது கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. பிலால், அர்ஹினா பிஹா யா பிலால், இந்த தொழுகையை கொண்டு எங்களுக்கு ராகத்தை கொடு பிலால். இன்னும் 2 நிமிஷம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். தர்மம் செஞ்சு பழகுங்க, கஞ்சனா இருக்காதீங்க. வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். கஞ்சனா இருக்காதீங்க, கர்மியா இருக்காதீங்க. அல்லதீன யப்கலூன் வ யஅமுரூன الناس بالبخل. கஞ்ச தர்ம சதக்கா பண்றதுக்கே மனுஷனுக்கு கை வர மாட்டேங்குது. தாரில் போய் கை ஒட்டுன மாதிரி ஒட்டிச்சு காசு. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு மலக்கு துஆ செய்றாரு, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், தர்ம செய்றவங்களுக்கு நல்ல பிரதிபலனை கொடு அல்லாஹ். அந்த துஆவை வாங்குங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் தெரியுமா? உமக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனையும் நம்பிக்கை கொள்வார்கள். குர்ஆன் மேல நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். மறுமை ஆகிரத், அந்த மறுமை இருந்தால்தான் இந்த தீனை நிலைநாட்ட முடியும், இந்த உம்மத்தை பாதுகாக்க முடியும். மறுமையின் நம்பிக்கையை கொண்டுதான் உலகத்தையே அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் வென்றார்கள். ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லாதவன் குப்பை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், இந்த தன்மைகள் இருந்தால் இவர்கள் தான் நேர் வழியிலே இருப்பவர்கள். உலாய்க அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அந்த நேர் வழியிலே உறுதிப்படுத்துவானாக, வெற்றியாளர்களிலே நம்மை ஆக்குவானாக. நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய, நம்முடைய இஸ்லாமை பலவீனப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல், செயல், சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஈமானும் யக்கீனும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ஆகிரத்துடைய நம்பிக்கையும் நமக்கு அதிகரிக்க அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. நல்லவர்களுடைய நட்பை அல்லாஹ் கொடுப்பானாக. நமது ஈமானை, இஸ்லாமை கெடுக்கக்கூடிய பாவிகளின் நட்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த இஸ்லாமுக்கு, ஈமானுக்கு உயர்வை, கண்ணியத்தை அல்லாஹ் தருவானாக. கஸா மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை, வெற்றியை, உயர்வை அல்லாஹ் தருவானாக.
பாதுகாப்பை அல்லாஹ் தருவானாக. இஸ்லாமை முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய யூத நஸ்ரானிகளுக்கு அல்லாஹ் இழிவையும் அவமானத்தையும் கேவலத்தையும் தோல்வியையும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய நல்ல துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.